ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில்லி சிக்கன். ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கிடைக்கிறதோட டேஸ்டியா வீட்லயே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன்ல 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். மைதாவும் கார்ன்ஃபிளவரும் கடைகள்ல ரொம்ப அதிகமா போட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி போடுவாங்க. ஆனா நம்ம அளவோட சேர்த்துக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாவே வரும். இது எல்லாத்தையும் முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை துருவி எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கியூப்ஸ் மாதிரி வெங்காயம் குறைச்சிக்கும் ஒன்னொன்னு எடுத்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட போறேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. சிக்கன் ஹார்ட் ஆயிடும். அதனால நம்ம பபுள்ஸ் இருக்கும்போதே எடுத்துடலாம். லைட்டா கோல்டனிஷ் ஆகும் போதே சிக்கன் வெளியே எடுத்துடலாம். 2-3 தடவை திருப்பி விட்டு சிக்கனை வெளியே எடுத்துருங்க. இந்த அளவுக்கு ஆனா போதும். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு நான் எடுத்துட போறேன். இதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எண்ணெயை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஜிஞ்சர் கார்லிக் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேப்சிகமும் ஆனியனும் இது கூட சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் ஆயிடக்கூடாது. இது நல்லா கிரன்ச்சியாவே தான் இருக்கணும். அதனால இப்போ சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன், சில்லி சாஸ் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லா சாசஸ்லயும் உப்பு இருக்கும். அதனால உப்பு மட்டும் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறேன். ஆல்ரெடி நம்ம சாசஸ்ல உப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால காய்கறிக்கு ஏத்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போதான் பாக்குறதுக்கு கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்ன்றதுனால நான் 2 கப் சேர்த்திருக்கேன். நீங்க 1 கப் சேர்த்தாலே போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை 1/2 டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கரைச்சிட்டு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்து விட்டுக்கிட்டே கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த அளவு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். நிறைய ஆயிடுச்சுன்னா ரொம்ப திக் ஆயிடும். இந்த பதத்துக்கு இருந்தா போதும். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன்லாம் இப்போ இதுல சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் சப்பாத்தியோட தான் சில்லி சிக்கனை சர்வ் பண்ண போறேன். அதனாலதான் நான் 2 கப் தண்ணி போட்டேன். நீங்க நார்மலா சமைக்கிறதா இருந்தா 1 கப் தண்ணி ஊத்தினாலே போதும். உங்களுக்கு நல்ல திக்கனான ஒரு கிரேவியா கிடைக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியா பெப்பர் சேர்த்தாதாங்க பெப்பரோட வாசனை இருக்கும். இல்லைன்னா பெப்பர் போட்ட அடையாளமே இருக்காது. அவ்வளவுதான், சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.